போன மாசத்துல நம்ம பார்த்த பெரும்பாலான ஷெட் எல்லாம் பாத்தீங்கன்னா கேரளா டைப் தான் வந்துச்சு. ஸ்கூலுக்கு பிளே ஏரியா, அப்புறம் பால்கனில கேரளா டைப் ஷெட்டு. இப்போ ஒரு ஷெட் ஒன்று போயிட்டு இருக்கு, அதுவும் கேரளா டைப் தான். அடுத்து மழை காலம் வேற ஆரம்பிக்குதுங்க. நம்ம ஒரு 3வது மாடியில ஒரு கேரளா டைப் ஒன்று பண்ணிட்டு இருந்தோம். ஏற்கனவே பினிஷிங் பண்ணாம ஒரு வீடியோ போட்டிருந்தேங்க, ஃப்ரேம் மட்டும் பண்ணி. இப்போ அது பினிஷிங் ஆயிடுச்சு, அவங்க ஸ்டோரும் ஓப்பன் ஆயிடுச்சுங்க. வேலை பார்த்துக்கிட்டு இருக்கும் போதே பாத்தீங்கன்னா மழை வந்துகிட்டே இருக்குங்க. வேலை அதனாலேயே தொய்வாகுது. ஃப்ரேம் முடிச்சு சைடு சீட்டு ஏற்ற ஆரம்பிச்சிட்டோம். சீட்டு போடுறதுக்கு முன்னாடியே ரெயின் வாட்டர் கட்டர் வச்சுட்டா கொஞ்சம் ஈஸியா இருக்குங்க. அப்படிதான் வச்சிருந்தோம். அந்த ரெயின் வாட்டர் கட்டரோட அவுட்லெட் மட்டும் மாத்தி வச்சுட்டாங்க பசங்க. அவுட்லெட் வைக்க வேண்டிய இடத்துல டம்மி வைக்க வேண்டிய இடத்துல அவுட்லெட்டும் வச்சுட்டாங்க. பெரும்பாலும் ஈரத்துல சீட்டு மேல ஏறி உட்கார மாட்டோங்க. ஏன்னா ஈரத்துல சீட்டு பயங்கரமா வழுக்கும். சொல்ல கேட்காம நம்ம மணி அது மேல ஏறி பார்ப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு ஏறி அதை கலட்ட ஆரம்பிச்சிட்டாப்ல. ஏன்னா வாட்டர் கட்டர் நம்பி தண்ணி ஃபுல்லா நிக்குது. சிரமம் போட்டு அதை கழட்டிட்டு அதுல அவுட்லெட் வச்சிட்டாரு. சுத்தி பூ டிசைன் கொடுத்துருக்குங்க. பிவிசில இப்போ அந்த டிசைன் வருது, நல்லா இருக்கு. பெரும்பாலும் நிறைய பேர் இது யூஸ் பண்றாங்க. சிஎன்சி கட்டிங்லயும் போட்டு HPL சீட்டு, ஃபோம் சீட்டு, இந்த மாதிரி நிறைய மாடல் இருக்கு. எம்எஸ்லயும் இருக்கு, என்ன வேணுமோ போட்டுக்கலாம். இது 3வது மாடிக்கு மேல சுத்தி இந்த தோரண டிசைன் வச்சு ரெயின் வாட்டர் கட்டுற அவுட்லெட் வச்சு நல்லா நீட்டா வந்திருக்குங்க.